பாவக்காய் கசப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வறுக்காமலே பண்ணேன், ஆனால் லாஸ்ட்டில் சூப்பராக பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். முதல்ல பாவக்காய் நறுக்கி நேரடியாக கடாயில் போட்டு வதக்க ஆரம்பிக்கிறேன். பட் நான் இன்றைக்கி வதக்கலை. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளிக்கிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்குறேன். தக்காளி சேர்த்து மெல்லிதாகும் வரை கிளறேன். இப்போ பாவக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புளிக்கரைச்ச தண்ணியை ஊற்றுறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். ஆனால் ஹானஸ்ட்லாக சொல்லணுன்னா, நான் பாவக்காய் வறுக்காமலேயே செஞ்சனால கொஞ்சம் கசப்பு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்தேன். அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் வேணால் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அப்புறம் 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்தா கசப்பு பேலன்ஸ் ஆகி ரொம்ப நல்லா மாறிடுச்சு. இதில் ஒரு லெசன் என்னன்னா, சில நேரம் மிஸ்டேக் நடந்தாலும் சரி, அதை எப்படி சரி பண்ணணும், கரெக்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வறுத்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கசப்பை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் இப்படி ப்ராக்டிக்கல் குக்கிங் டிப்ஸுக்கு.